பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் பைபிளிலிருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வசனம். குறித்த காலத்தில் தரிசனம் வைத்திருக்கு, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், ஆபக்குக் தீர்க்கதரிசி அந்த தேசத்தில் தீமையான காரியங்கள் நடக்குது. அப்போ கர்த்தர்கிட்ட வேண்டுகிறார், எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுது. அது உடனே பதில் வரல. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏற்ற வேலையில் அந்த காரியங்களை நான் மாற்றி போடுவேன், அதற்காக காத்திருன்னு சொல்கிறது. இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம். திருமண காரியத்தை குறிச்சா இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியத்தை குறிச்சா இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸை தொடங்குவீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு சபையை கட்டுவீங்கன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்மையானதுங்க, அது பொய் சொல்லாது. அதற்காக நீங்கள் தாமதமானாலும் காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தோட நீங்கள் காத்திருக்கும் போது குறித்த காலத்தில் கர்த்தர் அந்தந்த வேலையில் ஏற்ற வேலையில் உங்கள் அற்புதம் செய்வார். மழை பாருங்கள், எல்லா காலத்துலையும் வெயில் காலத்தில் மழை பெய்யுமா? எப்போனா ஒரு வாட்டி அதை பெய்யறதை நம்ம பார்ப்போம். ஆனால் மழை காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. என்னென்னா எல்லா காலத்துலேயும் என்னென்னா விளைச்சல் வந்துடுமா? அந்த விளையிற காலம்னு ஒன்று இருக்குல்ல, அதே போல் தான் இந்த தரிசனமும். கர்த்தருடைய வார்த்தை அதே போல் செழிப்போமா உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் அவர் செய்தே முடிப்பார். அதற்காக காத்திருங்க.